அதிகமாக நம்ம பேசலை. திருப்பதியில் போய் முட்டை போட்டு வந்திருக்கேன். எங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா காதல் கடவுள். இப்போ திருவனந்தபுரம் வந்திருக்கேன். இங்கே கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டலு. அப்புறம் இங்கே ஒரு நதி ஒன்று ஓடுது, நதி தான். நதியில் ஃபுல்லாக என்னென்னா வந்து சென்னையில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாம்பேலலாம். ஆனால் இங்கே கூவாறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நதி கூவாராக மாறி இன்னும் நிறைய விஷக்கிருமிகள் ஆவிச்சுன்னா நம்ம தாமிரபரணி ஆறும் சரி, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெங்கே கேரளா மலையிலேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தண்ணி வருதோ அவ்வளவும் நமக்கு வியாதி ஆயிரும். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கேன்சருக்கு மருந்து இருக்குது. உலக நாட்டிலேருந்து சரி, இந்தியாவில் எல்லோரும் வராங்க. அந்த கேன்சர் வர காரணமே இந்த சாக்கடை தண்ணிலாம் பரவி நோயாகி தான் நம்ம நாட்டில் எல்லாருக்கும் அது வருது. அதனால் நம்ம கொஞ்சம் நதி நீரெல்லாம் பாதுகாக்கணும் இந்த கேரள அரசு. அப்புறம் இந்தியா ஃபுல்லாக மத்திய சர்க்காரு இந்த ஆறு குளத்துலலாம் பிளாஸ்டிக் பீஞ்சா இந்த ஒரு சாக்கடை ஓடுதுங்கிறது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நம்ம திருவனந்தபுரத்தை வந்ததுலேயே வந்து ஒரு நம்ம இந்தியாவிலே திருவனந்தபுரம் 1990 2000 ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்திருக்கேன் அடிக்கடி. பிளாஸ்டிக் பீங்கா குப்பை இல்லாத ஒரு மாநிலமாக இருந்துச்சு. இப்போ உள்ள இளைஞர்கள் வந்திருக்க ஆசிரியர்கள்லாம் நிறையான வகையில் கஷ்டப்படுறாங்க. ரொம்ப தமிழ்நாடு மாதிரி, இந்தியா மாதிரி, பாம்பே மாதிரி ரொம்ப குப்பையாக ஆகிப்போச்சு இந்த கேரளா அரசு. இந்த கேரளா அரசு நடவடிக்கை எடுக்கணும். மத்திய சர்க்காரும் இதை கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த நீர்நிலையெல்லாம் கரெக்டாக ஆக்கி சாக்கடைகள் இந்த பிளாஸ்டிக் பீங்கானெல்லாம் ஒழிக்கணும். நன்றி, வணக்கம்.